என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான்
நீ நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் வல்ல தேவன். கர்த்தரை நோக்கி சொல்லுவோம், உம்மைதான் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையன்றி எங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்வீங்க, அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர் ஆண்டவர். ஒன்றுமில்லாத காரியங்களை செமையாய் செய்து முடிக்கிற தேவன். எங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. எஸ்லோ, நாங்கள் நம்புகிற எல்லாம் கைவிடலாம், ஆனால் நாம் நம்புகிற கண்மலை, நாம் நம்புகிற கோட்டை, நாம் நம்புகிற துருகம் நம் இயேசு ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒரு மாத்திரம் கைவிடாத தேவன். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையிலே,
அவர் சொல்லும் பொழுது எல்லாம் நடக்கும். நம் வாழ்க்கையிலே நடக்காத காரியங்கள் எல்லாம் நீ சொன்னால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. சொல்லால் என் ஜீவன் வாழும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வெளிச்சமும், நீரே நித்திய நம்பிக்கையும், நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமாய் நீரே எங்களுக்கு இருக்கிறபடியால் எஸ் லார்ட் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். நீ சொன்னால் எல்லாம் நடக்கும், நீ சொன்னால் எல்லாம் ஆகும். நீர் உயிருள்ள தேவன் ராஜா, நீர் உயிருள்ளவர். நாங்கள் பலனற்று சோர்ந்து போகும் பொழுதெல்லாம், எஸ் லார்ட், பயப்படும் பொழுதெல்லாம், நாங்கள் திகிலடையும் பொழுதெல்லாம் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் ஒருவரே ராஜா. எங்களை தைரியப்படுத்துகிற ராஜாதி ராஜா நீரே. உன்னதர் ஆண்டவரே, நீரே நித்திய. எதற்கும் பயப்பட வேண்டாம். நமக்குள் இருக்கிற ராஜாதி ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அவர் உயிருள்ள தேவன். நீ சொன்னால் எல்லாமாகும், சொல்லால் என் ஜீவன் வாழும். உன் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உன் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை
சொல்லால். எல்லாரும் இருதயத்துல கைய வைத்து சொல்லுங்க, இருதயத்துல கைய வைத்து சொல்லுங்க. உம் சொல்லால் என் ஜீவன் வாழும் ஆண்டவரே. நீரே எனக்கு ஜீவன், நீரே எங்களுக்கு வெளிச்சம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு அஞ்சுவேன்? நான் எந்த வியாதிக்கும் நான் அஞ்ச மாட்டேன், எந்த கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ஜீவனின் பலனானவர் அவரே, என் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் அரண், அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு துருகம், அவரே எனக்கு பாதுகாப்பு. எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தெருக்களில் வாழ்கிற பிள்ளைகளையும் எங்கள் பட்டணங்களையும், எங்கள் சென்னை பட்டணம், எங்கள் இந்தியா தேசத்தை கர்த்தர் அல்லவா பாதுகாக்க போகிறார். உலக தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல், பெரிய ரட்சிப்பு என் தேவன் கொடுக்கவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மாறாதவர். நீ சொன்னால், அவர் சொன்னால் தான் எல்லாம் ஆகும். அவர் சொல்லுகிற வார்த்தையில தான் விடுதலை, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களில் தான். நீ சொன்னால் எல்லாம் ஆகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால், நாம் உடையும் பொழுதெல்லாம், நான் உடைந்தால் ஓ அவர் உள்ளம் வாடும், என் இயேசுவின் உள்ளம் வாடும். நாம் கண்ணீர் விடும் பொழுது, நாம் கூக்குரலிடும் பொழுது, நம் சத்தத்திற்கு மனதிறங்குற தேவன் என் இயேசுவை தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஓ நீ சொன்னா எல்லாம் ஆகும். உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல், எல்லாரும் சொல்லுங்க, பலவீனன் என்று நான் சொல்ல மாட்டேன், பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் நான் சுகவானேன் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். ஆமா ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உயிருள்ள தேவன் ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜா, நித்திய கண்மலை ஆண்டவரே. எஸ் லார்ட், என் கண்மலை மீட்பெருமான கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத தேவன், நீரே எங்களுக்கு பலனானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஆமென். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே, ரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, ரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே,
ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதா இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதா கண்கள் விளர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால் என் கண்கள் விளர்கின்றன உம் வார்த்தையின் வெளிச்சத்தினால் ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவி எல்லாரும் சொல்வோம் ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பதுமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பதுமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் தங்கம் பொன்னை விட அதிகமாக விரும்புகிறேன் தங்கம் பொன்னை விட அதிகமாக விரும்புகிறேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் சொற்கள் உகந்ததாகட்டும் துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய் ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் ஏசையா ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் எல்லாரும் சொல்லுவோம் ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு ஒருவருக்கே ஆமென் ஆமென் ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு கடைசி நாள் என்று நினைத்தால் கர்த்தர் கடைசி வரை போஷிப்பார். ஆமென். சொல்லாமா கடைசி நாள் என்று நினைத்தால் கர்த்தர் கடைசி வரை போஷிப்பார். ஆமென். ஓகே, பைபிள்ல ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் பலமுறை நாம் படித்திருக்கிறோம். நாம் எழுதுகிறது போல ஒரு சிறி எழுத்து புறப்பட்டு போகும்போது அவர் நினைத்த காரியம் முடிவெடுத்த காரியம் இதுதான் என் வாழ்க்கையில கடைசி நாள், இனி நாளை நான் பார்க்க மாட்டேன், இன்றோடு என் வாழ்க்கை முடிய போகிறது ஒரு முடிவோடு போகிறார் என்று சொன்ன அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் கண்விழிக்கும் போது அடுத்த நாள் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா நிலவரம் இல்லாத உள்ளதெல்லாம்
கவலைப்படுறோம். அடுத்த நாள் இருக்க போறோமா, என்ன வர போகுது, என்ன ஆகுது, மனப்படுத்தாலும் மனம் நம்மை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலா இந்த சரி நடந்துவா, நாளைக்கு நாம் இருக்க போகிறோமா என்று அவருக்கு நிச்சயமா தெரியும். நாளைக்கு நாம் இருக்க மாட்டோம். வீட்டில் இருக்கிற அந்த மகனுக்கு தெரியாது நாம் நாளைக்கு இருக்க போகிறோமா இருக்க போக மாட்டோமா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே இந்த சரித்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது? நீங்கள் பலமுறை நீங்கள் வாசித்த வசனம். ஆனால் இந்த சரித்திரத்தை நாம் படிக்கும் போது எனக்கு கர்த்தர் கொடுத்த தலைப்பு தான் கடைசி நாள் என்று நினைத்தால் கர்த்தர் கடைசி வரை போஷித்தார். நாம் கூட அப்படித்தான் நினைக்கிறோம். எப்படி வாழ்க்கை இருக்க போகுது, எப்படி வாழ்க்கை நடக்க போகிறோம், அடுத்த வாரம் எப்படி, அடுத்த மாதம் எப்படி, நாளைக்கு சில காரியம் இருக்கிறது, நாளைக்கு சில தேவை இருக்கிறது, நாளைக்கு சில பலன்களை கொடுக்கணும், அவங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இப்படி பலவிதமான மனபாரத்தோடு, உள்ளத்துல பயத்தோடு, கேள்விக்குறியோடு வாழ்க்கை நாம் இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு நாம் போகும்போது நம்மை விசுவாசத்தோடு கூட தேவன் நம்மை அனுப்புவார். ஆமென். நாம் சொல்லலாம், அதே சொல்லலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் நாம் படிக்க நாம் கேட்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்போது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. ஏற்கனவே அவன் கேள்வி தாண்டரை ஓரமாக அவன் காத்திருக்கிறான். அந்த தேசம் முழுவதுமாக பஞ்சகாலம் 3 ஆண்டு வருடங்களுக்கு மழை வராது என்று அவன் சொல்லினான். அதே வனமாக அந்த பஞ்சகாலம். அப்போது அந்த கேள்வி தாண்டரை ஓரமாக அவன் இருக்கும்போது அங்கு தண்ணீர் வச்சு போனது காக்குகள் உணவு கொண்டு வந்து கொடுப்பதை நிறுத்தினது. பிறகு ஆண்டவர் சொல்றார், அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் நாம் நினைக்கும் போது அப்போது ஆண்டவர் சொல்றார், இந்த கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான. அதே போல விசுவாசிகளாக இருக்கிற வாழ்க்கையிலே நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் யோசிக்க வேண்டிய நேரத்திலே நாம் தேவனை நோக்கி சார்ந்திருக்கிற மகனாய் மகனாய் இருப்போமானா அப்போது கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நம்மோடு கூட அதை பேசும். ஆமென். என்ன சொல்றார் ஆண்டவர் பாக்கலாமா? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளை என்று கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. வசனத்தை படிச்சு என்ன பாரு. இந்த எலியாவுக்கு தேவன் சொன்னார், முதல்ல நீ எழுந்து கேட்டார், இரண்டாவது போ, go to, மூன்றாவது தங்கியிரு, leave there, நான்காவது பராமரிக்க, to feed என்று கர்த்தர் ஒரு 4 வார்த்தை அவனோடு கர்த்தர் சொல்றார். ஆமென். அவன் சொல்லுங்க பாருங்க, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவா உண்மையிலே பேசுவாரா? கர்த்தர் சொல்லுங்க. Go to, live there, to feed you. நீ எழுந்து போ, தங்கியிரு, உன்னை நான் பராமரிப்பேன். நான் ரொம்ப சிம்பிளான வார்த்தை, ரொம்ப பெரிய அடிக்கடக்கான, ரொம்ப எப்போதும் நாம் சராசரியா பேசுகிற அந்த வார்த்தை இந்த எலியாவோட தேவன் பேசுகிறார். அப்போது இந்த சாரிபாத்தூர் அங்கு பஞ்சம், இங்க எப்படி இருக்கிறதே போல அந்த ஊரிலே பஞ்சம் இருக்குது. உணவுக்கு பஞ்சம், தண்ணீருக்கு பஞ்சம், கடையில் எந்த விதமான பொருள் கிடையாது, பணம் இருந்தாலும் கூட பொருள் வாங்க முடியாது. அப்படியாக இருக்கிற அந்த பஞ்ச காலத்திலே ஆண்டவர் என்ன சொல்றார், இந்த எலியாவை பார்த்து அந்த ஊருக்கு புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொல்றார். சாப்பிட உணவு கிடைக்காத ஒரு இடம், உணவு கிடைக்காத ஒரு எலியாவின் பார்வையிலே அது பஞ்ச காலமாக எது காணப்பட்டது. ஆனால் தேவன் எல்லா காலத்திலும் நம்மை போஷிக்க அவர் நல்லவராக இருப்பார். 20ஆம் ஆண்டு முழுவதுமாய் நம்மை போஷித்த தேவன் இந்த 21ஆம் ஆண்டில் கூட நம்மை போஷிக்க நல்லவராக இருப்பார். எங்கே யோசிக்கிற ஆண்டவரே, இந்த பஞ்சக்கால இந்த கேலி காட்டங்களை ஓடு நான் புறப்பட்டு போகிறேன். ஒவ்வொரு ஊராவது நல்ல ஒரு செழிப்பான ஊரா இருக்கும், மரமான ஊரா இருக்கும், நல்ல ஆகார குறைவான ஒரு ஆகார குறையில்லாத ஒரு ஊரா இருக்கும் நான் நினைத்தேன். ஆனால் அங்கும் இதே ஒரு இன்டர்சிக்கல் தான். இந்த ஊருக்கு தேவன் தன்னை அனுப்புகிறார் என்று அந்த எலியா எந்த விதமான எண்ணங்கள் யோசிக்காமல் ஆண்டவர் சொன்னவன மகிழ்ச்சியா அந்த எலியா அந்த ஊருக்கு அவன் புறப்பட்டு போகிறான். ஆமென். அவன் சொல்லாமா? அல்ல சொல்லாமா? தேவன் நம்மை அனுப்பும் போது, தேவன் நம்மோடு பேசும்போது, தேவன் ஒரு வார்த்தை சொல்வாரானால் சொன்னதை ஏற்க
கடைசி வாரத்தை நாம் பார்த்தாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் வர வேண்டுமோ வர வேண்டிய எல்லா விதமான காரியங்களை நாம் ஆண்டவர் ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியம் எழுந்து புறப்பட்டு நாம் போயிடுவோமானால், அங்கு தங்கியிருப்போமானால், அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி நடக்கும், எப்படி வரும், எப்படி கிடைக்கிறது கேள்விக்குறியோடு நாம் புறப்பட்டு போகாமல் ஆண்டவர் செய்வார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் பராமரிப்பார் என்று தேவன் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து நாம் புறப்பட்டு போவது என்பது நமக்கு வேதம் என்று சொன்ன காரியங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன செய்தார்? அவர் கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போவார். அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அப்படியே அவர் எழுந்து சாரிபாத் அந்த ஊருக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று சொன்னான். ஹல்லேலூயா. இப்போது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து இந்த எலியா புறப்பட்டுவார். அப்போது ஒலிமுக வாசல் ஒரு வீட்டுக்கு கிட்டே இருக்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் அந்த இடத்துல அந்த எலியா போகிறார். அப்போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விதவை, ரொம்ப ஏழை, பார்க்கும்போது சொல்லலாம் ரொம்ப ஏழை இருக்காங்க. அவங்க வெளியில வந்து அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் அது இருக்கிற அந்த விறகுகளில் செய்யறாங்க பொறிக் கொண்டிருக்கா. அவளை பார்த்து இந்த எலியா கேட்கிறான், குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று இந்த எலியா இந்த விதையை பார்த்து கேட்கிறான். அந்த விதையுடைய நிலவரம் ரொம்ப ஏழ்மையான நிலவரம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த எலியா என்ன செய்யலாம்? அந்த சாரிபாத் அந்த ஊருக்கு போன வண்ணமாக ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஊரில் போகும்போது, ஊருக்குள்ளே போகும்போது பல ஆட்களை சந்தித்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனால் கூட ஆண்டவர் யாரை சந்திக்க சொல்கிறாரோ அவரை எலியா சந்திக்கிறார். ஆண்டவர் யாரோடு கூட பேச சொன்னாரோ அவரோடு கூட எலியா பேசினார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? அந்த ஊரிலே ஒரு விதவை தான் உன்னை போஷிப்பார்னு கர்த்தர் சொன்னார். தேவனமாக தேவன் சொன்னவனமாக அந்த விதவை சந்தித்து, இப்போது எலியா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா, கொண்டு வா என்று அந்த விதவை பார்த்து கேட்கிறான். அந்த வாழ்க்கையில எத்தனையோ பேரை நாம் சந்திக்கிறோம். எல்லாரும் நமக்கு நன்மை செய்ய முடியாது, ஆனால் உனக்கு நன்மை செய்ய முடியாத ஆண்டவர் ஒருவரை தேவன் ஆயத்தம் செய்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். வேறவர் தெரிந்த நபராய் இருக்கலாம், அறிமுகம் இல்லாதவராய் இருக்கலாம், இதுவரை பார்க்காதவராய் காணப்பட்டால் கூட ஆண்டவர் ஏற்கனவே உனக்காக ஒரு நபரை இயேசுவார் அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாரிபாத் அந்த ஊர் அந்த சிறிய அந்த பெண் யார் அறிமுகம் இல்லாத ஒரு நபர், அந்த நபரை சந்தித்து இந்த எலியா கேட்ட காரியம் என்ன? கொஞ்சம் குடிக்கிற தண்ணீர் கொண்டு வா என்று அந்த எலியா கேட்ட உடனே என்ன செய்றாங்க? இந்த ஸ்ரீ இந்த ரொம்ப தூரத்திலிருந்து இந்த ஒரு வந்திருக்கிற ஒரு ஆள் அவளை புரிந்து கொண்டு அவன் வீட்டுக்குள்ளே தண்ணீர் எடுக்க அந்த வீட்டுக்குள்ள அந்த ஸ்ரீ உள்ளே போகிறான். போவதற்கு முன்பதாக அப்போது எலியா என்ன சொல்றான்? படிக்கலாமா? கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஆமென். இப்போதான் அந்த ஸ்ரீ அந்த வீட்டுக்குள்ள போகிறாங்க. போவதற்கு முன்பதாக கொண்டு வர அவள் போகிற போது எலியா அவளை நோக்கி கூப்பிட்டான், கொஞ்சம் தண்ணீர் மட்டும் இல்ல, கொஞ்சம் அப்பமும் உன் கையில கொண்டு வா என்று செய்றாங்க. அப்போது இந்த எலியா அந்த ஸ்ரீயை பார்த்து கேட்டார். ஆமென். அவன் சொல்லலாமா? அல்லே சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது தேவன் சொன்னவனமாக நாம் கீழ்ப்படிந்து நாம் புறப்பட்டு நாம் போகும்போது நம்முடைய எல்லா விதமான தேவைகளை கண்டு சந்திக்க அவர் நல்லவராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. எலியா கேட்ட காரியம் என்ன? அவர் போயிச்சாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது கொஞ்சம் அப்பம் என் கையில்
அந்த ஸ்திரீயை பார்த்து அவன் கேட்கிறான். ஆமென். நாம சொல்லலாம், அல்ல சொல்லலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதுதான் மிக முக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஸ்திரீ செய்யறாங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு அப்பத்தை கொண்டு வர போறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய காலத்தில் ஸ்பிரிச்சுவலி நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னவண்ணமாய் நாம் இருக்கிறோமா, தேவன் சொன்னவண்ணமாய் நடக்கிறோமா, ஆண்டவர் சொன்னவண்ணமாய் நடக்கிற மகனாய் மகளாய் இருக்கிறோமா என்று என்ன செய்யணும், நம்மை ஆராய்ந்து பார்க்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய எப்படி இவள் இந்த எலியா தேவ சொன்னவண்ணமாய் நடந்தால் எலியா சொன்னவண்ணமாக இந்த ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ளே புறப்பட்டு போவார். அதே போல ஆண்டவர் நேரடியாக நம்மோடு கூட பேசுவார், இல்ல தேவன் வார்த்தை மூலமாக, வசனத்தின் மூலமாக, ஜனங்கள் மூலமாக கூட, பிள்ளைகள் மூலமாக கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய காரியத்திலே நாம் இருக்கிறோம், உடல் ரீதியாக நாம் இருக்கிறோம், பொருளாதார ரீதியிலே இருக்கிறோம், நம்முடைய உறவு முறையிலே எப்படி இருக்கிறோம் என்று சொல்றோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இப்போது இந்த ஸ்திரீக்கு ஒரு சோதனை சொல்றார். Today's test prepare you for tomorrow victorious. இன்றைய சோதனைகள் நாளை வெற்றிக்கான உங்களை தயார்படுத்துகின்றன. அல்லேலூயா. ஆமென். நாம சொல்லலாமா? ஆமாவா? கரங்களை சொல்லலாமா? இன்றைக்கு நடக்கிற சோதனை எதற்காக? நாளைக்கு வெற்றிக்கு உங்களை தயார்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த சோதனை வந்தது, சோதனை மூலமாக நாம் வேதனைப்பட்டு சோர்ந்து போய் கவலைப்பட்டு நாம் இருந்த இடத்துல நாம் இருக்காது. நான் நினைக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த சோதனை வருகிறது எதற்காக? நாளைக்கு எனக்கு கர்த்தர் ஒரு வெற்றி வைத்திருக்கிறார். நாம சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே அந்த நாள் ஒரு சோதனையாக கருப்பட்டால் கூட, ஆனால் அந்த ஸ்திரீ வாழ்க்கையிலே, அந்த சகோதரி வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார் என்று அந்த ஸ்திரீக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். நாம சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வரும்போது சோதனை கண்டு நாம் தைரியப்பட்டு சோர்ந்து போகாது. நாம் சோம்பட வேண்டும். ஆண்டவரே ஏன் வந்தது, எதற்காக வந்தது? ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வாரானால் நிச்சயமாக நன்மைக்காக தான் கர்த்தர் செய்வார். ஆமென். நாம சொல்லலாமா? ஒருவேளை இந்த எலியா இந்த ஸ்திரீயை பார்த்து இருக்க போது கவலைப்பட்டிருப்பா. நம் வீட்டிலே நமக்கு உணவு கிடையாது, நாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மை பார்த்து இந்த எலியா அப்படி கேட்கிறார். ஏன் நிச்சயமாக ஒருவேளை இந்த ஸ்திரீ ஒருவேளை மனதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டுலாம். ஆனால் கூட என்ன பார்க்கணும், நாம் ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது அந்த சோதனைக்கு நாம் உட்பட்டு நடக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கற்றுக் கொடுப்பார். ஆமென். நாம சொல்லலாமா? அதுக்கு சொல்லலாமா? அதை நாம் ஆண்டவருக்கு வாழ்க்கையில எல்லாம் இருக்கணும். பொருளாதாரத்தில் சோதனை வரலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனை வரலாம், நம்முடைய வருமானத்தில் சோதனை வரலாம், இந்த உறவு முறையில் சோதனை வரலாம். அந்த சோதனை எல்லாம் வரும்போது விசுவாசத்தோடு கூட தேவ சொந்தமாய் நடக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் அப்போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியை நாம் அங்கு காணலாம். அல்லேலூயா. ஆமென். இந்த காலையிலே அவர் புறப்பட்டு வெளியில வரும்போது ஒருவர் சந்திக்க போகிறோம், அவர் தன்னோடு பேச போகிறார், தண்ணீர் கேட்க போகிறார், உணவு கேட்க போகிறார். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த ஸ்திரீ காலையில் ஒரு வெளியில புறப்பட்டு வந்தார். ஆனால் இப்படி ஒரு நபரை எழுதினாங்க கர்த்தர் அது சந்திக்க உதவி செய்தார். நாம் சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் ஆண்டவரை சந்திக்க வரும்போது ஒருவேளை நாம் ஆயத்தம் இல்லாமல் நாம் வந்தால் கூட நமக்காக நிச்சயமாக கர்த்தர் சில காரியங்களை ஆயத்தம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். இவள் எந்த விதமான ஆயத்தம் இல்லாமல் இவள் வெளியே புறப்பட்டு வருகிறார். ஆனால் கூட இவள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய நன்மையை, பெரிய வெற்றி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அந்த ஸ்திரீ அங்கு புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அந்த சாரிபாத் இருக்கிற அத்தனை ஊரிலே ஆண்டவர் இந்த ஸ்திரீயை தான் தெரிந்து கொண்டார். நாம் சொல்றோம், இந்த பெரிய ஊரிலே கர்த்தர் உன்னை என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நான் சொல்ல பகுதியிலே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எத்தனையோ படுகிற இந்த ஊரிலே நான் நீதிமானா, நான் நீதிமானா, பரிசுத்தவான்களா, உண்மைகளா, முழுவதும் டூப்ளிகேட். ஆனால் நம்மை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். நாம் சொல்லலாம். அல்லேலூயா.
வாழ்க்கையில நம்முடைய கடைசி நாள் என்று ஒன்று கிடையாது. ஆண்டவர் சொன்னாதான் அதே கடைசி நாள். அல்லேலூயா. ஒரு சுகத்தோடு பலத்தோடு நீடித்த நாட்களா திருப்தியாய் வாழ்கிறார். தேவன் அதற்காகதான் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவர் புறப்பட்டு வந்தால் இந்த ஸ்திரீயை பார்த்தவன் கேட்டிருக்காரு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்று இந்த எலியா அவளை பார்த்து கேட்டான். ஆமென். அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க படிக்கலாமா? அதற்கு அவள் மாலையில் ஒரு பிடி மாவும் அலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையுங்கள் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றாங்க இந்த சகோதரி அந்த எலியாவை பார்த்து, பானையிலே ஒரு பிடி மாவு இருக்கிறது, கரையத்திலே கொஞ்சம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் லிட்டில், ஒரு சின்ன ஜக், அந்த ஜார்ல லிட்டில் ஆயில் இந்த ஜக். அந்த யூதெல்லாம் சின்ன ஜக் வச்சிருப்பாங்க, அந்த சின்ன ஜக் தான் எடுத்துவாங்க. அந்த ஜக்ல எடுத்துவாங்க, அகல் விளக்குல அந்த எண்ணெய் ஊற்றி அந்த திரியை பற்ற வைப்பாங்க. அந்த அந்த அதுதான் சமையல் பயன்படுத்துவாங்க. என்னதான் மிக முக்கியமான ஒளிவேகம் தான் அந்த இஸ்ரேல் தேசத்துல அது மிக முக்கியமான. என்ன சொல்றாங்க, கொஞ்சமா இருக்கிறது லிட்டில் ஆயில், கொஞ்சமா என்ன இருக்கிறது ஒரு ஜக்கில என்ன சொல்றாங்க. இப்போது இந்த பிறகு நான் கொடுக்கிற காரியம் என்ன, இந்த கொஞ்சம் மாப்பிள்ள நான் என் மனைவியும் 2 அப்பத்தை செய்து நாம் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று முடியல தான் இந்த காலையில நான் புறப்பட்டு வந்தேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் தான் என் வாழ்க்கையில கடைசி நாள். ஆமென். அவன் சொல்லமா கடைசி நாள் என்று யார் நினைத்தது? அவள் நினைத்தாள். ஆமென். அவன் சொல்லமா நாம் கூட சிலர் யோசிப்போம், இந்த உலகத்துல கஷ்டம் வரும்போது, கடன் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாரம் வரும்போது, தேவையில்லாமல் அவமானங்கள் நிலை வரும்போது, வேலை இந்த உலகத்துல இருப்பதை காட்டிலும் மறிக்கலாமா, இதுதான் வாழ்க்கையில கடைசி நாளாய் நாம் இருக்குமோ யோசிக்க மாணவ. நம்முடைய எண்ணங்கள் வேறு, அவருடைய திட்டங்கள் வேறு. அல்லேலூயா. இந்த சகோதரி என்ன சொல்றாங்க, இந்த ஸ்ரீ என்ன சொல்றாங்க, இதுதான் என்னுடைய லாஸ்ட் மீல், கடைசி சாப்பாடு. இதுக்கு பிறகு பணம் கிடையாது, வருமானம் கிடையாது, வீட்டு எண்ணெய் கிடையாது, கொஞ்சம் மாவு இல்லை, இதுதான் என்னுடைய கடைசி என்னுடைய ஆதாரங்கள் என்று சொல்றாங்க. இந்த ஸ்ரீ அந்த எலியாவிடத்தை சொல்ற, என்னிடத்துல வேறும் எதுவும் இல்லை, நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம், ஆயத்தப்படுத்த 2 விரல்களை அவள் பொறுக்கி கொண்டு போகிறது அந்த ஸ்ரீ சொல்ற. எப்படி சொல்றாங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, சத்தியம் செய்யறாங்க, ப்ராமிஸ், சத்தியமாக இதுதான் என்கிட்ட ஒன்னே யோசனாங்க. அந்த ஸ்ரீ அந்த எலியாவை பார்த்து சொல்வதை நான் ஆசைக்கிறேன். இதுல நாம் என்ன செய்கிறோம், இந்த சாரிபால் அந்த ஸ்ரீக்கு ஆண்டவரை அவள் அறிந்தவா இருக்கிறாள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் யார் என்பதை இந்த சாரிபாத்துக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ரீ புரிந்துகொண்டார். இந்த எலியா புரிந்துகொண்ட காரணம் என்ன, இந்த சாரிபாத்து ஊரில் உள்ள இந்த ஸ்ரீ கூட தேவனுக்கு மகள் என்பதை அந்த அந்த எலியாவும் கூட புரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? நான் இவர் என்ன சொல்றார், இப்போது நான் இந்த வீட்டுக்குள்ள போய் நான் ஆயத்தப்படுத்த போகிறேன், கொஞ்சம் அந்த மாவு வைத்து 2 அப்பத்தை நாங்கள் செய்யலாம் என்று நான் ஆயத்தப்படுத்த போகிறோம் என்று அவள் சொல்றார். ஆங்கில வாசகம் பிரிப்பேர், ஆயத்தப்படுத்த போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நாம் ஆயத்தமா இருக்கிறோமோ, ஆயத்தப்படுத்துகிறோம், அதான் முக்கியமான காரியம். வேதனை வரும்போது அந்த வேதனைகளை பக்கத்து வைத்து எதிரி வீடு அந்த நீதி முழுவதுமாக நீ சொல்வதை காட்டிலும், ஒரு வாழ்க்கையில கஷ்டம் போராட்டம் வரும்போது நம்மை ஆயத்தப்படுத்துகிற முதல் காரியம் என்ன, வீட்டில் போய் கதவை அடைத்து ஜபத்திலே நம்மை ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய காரியங்களை உள்ளத்தில் உள்ள வேதனை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் முதலில் சொல்ல வேண்டிய நபர் யார்?
ஆயத்தப்படுத்துவா. நாம சொல்லலாமா? அது சொல்லலாமா? நாம சொல்லலாமா? இந்த ஸ்ரீ என்ன சொல்றாங்க? இப்போது நான் வீட்டுக்குள்ள போகிறேன், prepare, அது இந்த அப்பத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் அந்த ஸ்ரீ சொன்ன காரியங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்படி எத்தனை இடம் தான் கூட நாம் நம்மை நாமே ஆண்டவர் சமூகத்துல ஆயத்தமா இருக்கிற மகனாக மகனாக இருப்போமானால், ஜெபத்தில் ஆயத்தமாய் நம்ம இருப்போம், உபாசத்துல ஆயத்தமா இருப்போமானால், வேத வாசிப்பதில் நாம் ஆயத்தமா இருப்போமானால், ஆண்டவரை தேடுவதில் அழைத்து வருவதில் நாம் ஆயத்தமா இருக்கிற மகனாய் மகனாய் இருப்போமானால், அப்போது தேவனுடைய எல்லா தேவையை சந்திக்க அவர் எப்போதும் அவர் நன்மை செய்வராய் இருக்கிறார். ஆமென். நன்மை செய்வதில் நாம் ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க, நன்மை செய்வதில் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஸ்ரீ என்சிராக இப்படியாக இந்த எலியாவோடு கூட நடக்கிற இந்த உரையாடலை நாம் இன்று பார்க்கிறோம். ஆமென். ஓகே, எலியா சொல்றார் அடுத்து, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று இந்த எலியா சொல்கிறார். ஆமென். இந்த எலியா கேட்ட உடனே என்ன பார்க்கிறோம்? அந்த ஸ்திரீயுடைய உள்ளத்திலே முதல்ல பயப்படுறாங்க. கொஞ்சம் எலியா அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றார், எலியா அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரே, பயப்படாதே, நீ போய் ஒரு வார்த்தையின்படியே அதை ப்ரிப்பேர் செய், ரெடி செய்து ஆயத்தப்படுத்தி எலியா அவளை பார்த்து சொல்றான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், ஆனாலும் முதல் அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வா என்று அந்த எலியா சொல்றான். இது எலியாவுடைய சுயநலம் அல்ல. இந்த எலியா என்ன செய்ய போகிறார்? அந்த பெண்ணின் விசுவாசம் என்ன என்பதை இப்போது எலியா பார்க்க போகிறார். ஆமென். நாம் சொல்லலாமா? அல்ல சொல்லலாமா? அந்த முழு இருக்கிற அந்த மாவியை எல்லாவற்றையும் கொண்டு இந்த எலியா சொல்றது, அதுல என்ன செய்யணும்? ஒரு சிறிய அப்பத்தை எடுத்து முதல்ல கொண்டு வாய்ந்து இந்த எலியா அந்த ஸ்திரீயோடு கூட சொல்லுவா, அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்திலே கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கு பண்ணலாம் என்று இந்த எலியா அந்த ஸ்திரீயோடு அந்த சொன்ன காரியத்தை வாசிக்கிறோம். ஆமென். அவன் சொல்லுவாமா? அல்லேலூயா. நம்மை தேவன் கூட செய்வார், இப்படியாக சோதித்து பார்ப்பார். ஆமென். உனக்கு இருக்கும் சூழ்நிலையிலே அது நமக்கு கொஞ்சமாய் நமக்கு காணப்பட்டால் கூட தேவன் நம்மை சோதிக்கும் போது அந்த சோதனையில் நாம் வெற்றி காண வேண்டுமானால், ஆண்டவர் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால், அப்போது நாம் தெரிஞ்சலாம், வெற்றி அங்கு காணலாம். அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த ஸ்ரீ அந்த ஊரிலே விசுவாசமா தான் வாழ்ந்தாங்க. அவங்க நிலவரங்க, அவங்க பின்னணி பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் அந்த ஸ்ரீ வாழ்ந்த நாட்கள கடைசி வரைக்கும் அவர்கள் விசுவாசமா அவங்க வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இப்போது விசுவாசத்துடைய கடைசி போராட்டம் இந்த எலியா சொன்ன காரியம், அதுல கொஞ்சம் சிறிய அடியை பண்ணி முதல்ல கொண்டு வா, பிறகு நீயும் நம்மளும் சாப்பிடலாம் வந்து இந்த எலியா அந்த ஸ்திரீயோடு கூட சொன்ன காரியங்களை நாம் வந்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. பின்பு உனக்கும் உன் மகனுக்கு பண்ணலாம் என்று என்ன செய்கிறார்? இந்த எலியா விசுவாசமான வார்த்தைகளை அவர் பேசினார். அல்லேலூயா. ஆமென். இப்போது இருப்பதே கொஞ்சம், ஆனால் இன்னும் அவருக்கு விசுவாசம் வர வேண்டும் என்று எலியா இப்படியான விசுவாசமான வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதனால எலியா என்ன சொல்றார்? என்ன சொல்ல போகிறார்? என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? நான் சொல்வதை முதலாவது நீ கேட்கிறானால் அப்போது ஒரு வாழ்க்கையிலே வெற்றி வரும் என்று எலியா சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்ற காரியங்கள், தேவன் சொல்ற காரியங்கள் ஒருவேளை நம்முடைய பார்வையில முடியாதது போல தரப்பட்டாலும் இருக்கிறதே கொஞ்சம் இந்த கொஞ்சத்துல எப்படி நாம் எல்லாவற்றையும் தேவனுக்கு எல்லாவற்றையும் எப்படி அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கலாம்னு நம்ம யோசிக்கிற அந்த நிலவரத்தில் பயப்படாத நீ உள்ளே புறப்படும், முதல்ல கொஞ்சம் உனக்கு செய்து கொண்டு வா, பிறகு நீரும் ஒரு மகனும் சாப்பிடலாம் என்று இந்த எலியா விசுவாசமான அந்த வார்த்தையை அவன் பேசினான். அல்லேலூயா. ஃபெய்த் வேர்ட், எப்போதெல்லாம் விசுவாசமான வார்த்தை பேசப்படுகிறதோ அந்த விசுவாசமான வார்த்தை என்னதான் சொல்லுதோ சொன்னதை அந்த வார்த்தை அது வார்த்தை செய்யும். அல்லேலூயா. ஆமென். அந்த வாழ்க்கையில குறைவு காணப்படும், வருமானமே இல்லாமல் காணப்படும் போது கூட அந்த வருமான குறைவில விசுவாசமான வார்த்தை பேசுவானால் அந்த விசுவாசம்
சமாதானம் இல்லாத இடத்திலே சந்தோஷத்தை அது கொண்டு வரும். ஹல்லேலூயா. சரீரம் பலவீனமா இருக்கிறது, பலவிதமான நோய்கள் வருகிறது. அந்த இடத்தில் விசுவாசமான வார்த்தை பேசுவோமானால் உன் பலவீனத்திலே அந்த பலன் பூரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. faith word, விசுவாசமான வார்த்தை. அந்த எலியாவுக்கு வீட்டு அந்த உணவு கிடையாது, கொஞ்சம் தான் மாவு இருக்குது, கொஞ்சம் லிட்டில் ஆயில் இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், முதல்ல எனக்கு கொஞ்சத்திலே நீ உண்மையா இருக்கா என்ன சொல்றாங்க, உனக்கு அநேகத்துக்கும் அதிபதியா மாற்றுவான். சொல்லுவாங்க, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா அநேகத்திலே அதிபதியா அதை மாற்றுவார். மாற்றுவாரா? மாற்றுவாரா? உண்மையா மாற்றுவார். இப்ப பாருங்க, கொஞ்சத்துக்கு நடந்த ஒரு பெரிய போராட்டம். கொஞ்சமா இருந்தது, அந்த கொஞ்சத்துல எனக்கு கொஞ்சம் கொடு என்று இல்ல எளியா அந்த சிறிய பாதையை ஆமே. நீங்க கூட ஆண்டவர் கொடுக்குறீங்க, காணிக்கை போடுறீங்க, உங்களுக்கு கஷ்டங்களுக்கு தெரியும், உங்களுக்கு போராட்டங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிரச்சனைகள் தெரியும். ஆனா கொடுக்கும் போது கர்த்தரை செய்ய அவங்களை கைவிடார் அப்படின்னு கர்த்தர்களை போஷிக்கிறார். ஆமே. ஆமா சொல்லலாமா? கர்த்தரை சொல்லலாமா? இருக்கிறதுல நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கும் போது உங்கள் கொஞ்சத்தை கர்த்தர் அதிகமாய் அவர் மாற்றுவார். ஆமே. ஆமா சொல்லலாமா? அல்லே சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஸ்திரீ எந்த விதமான மன கசப்பு இல்லாமல் வேதனை என்ன செய்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள அவங்க போறாங்க. ஆமே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உங்க வீட்டுக்கு யாராவது திடீர்னு ஒரு விருந்து பண்ணிட்டாரு, நீங்களே அன்னைக்குதான் நல்ல சமைச்சு வச்சிருக்கீங்க, அன்னைக்குதான் நல்லா சாப்பிடலாம் வச்சிருக்கீங்க, வந்து கூட 3 பேரோட வந்துட்டாரு, தெரியும் இந்த இது நமக்கே பத்தாது. அப்போது ஒன்றும் சாப்பிடுறீங்களான்னு கேட்குறீங்களா, இல்லை சாப்பிட்டு போறான்னு கேட்கலாம். சாப்பிடுறீங்களான்னு கேட்டா அடிச்சுவார், சாப்பிட்டே சொல்லுவார். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அந்த உணவை கொடுக்குறோம், அவங்க செய்யறாங்க, சாப்பிட போறாங்க. அது ஒரு பக்கமான மனப்பூர்வமான நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே. இந்த செய்யறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே அந்த செய்யறாங்க, விசுவாசமா போறாங்க. என்ன விசுவாசம் போறாங்க? ஒரு மனுஷன் சொல்லிட்டார், இந்த எலியா யார் என்றே நமக்கு தெரியாது. அதான் முதல் காரணம். அந்த எலியா யார், அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, அவன் தீர்க்கதரிசியா, ஏன் வந்தா, எதுக்கு வந்தா ஒண்ணு தெரியாது. அவனோட எலியா சொன்ன வார்த்தை மேலே அவன் நம்பிக்கை வைத்தான். நாம சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம் இல்ல, ஆனால் விசுவாசிக்கிறதா பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வேதத்தை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்டுள்ள அத்தனை காரியங்களோட வாழ்க்கையில இதுவும் நடைபெறாமல் போனால் கூட கர்த்தர் செய்வார் எப்போது விசுவாசிக்கிறோமோ அப்போதான் கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். நாம சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன சிறிய வீட்டுக்குள்ள போறாங்க, என்ன செய்யறாங்க, போய் அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் வானையிலே மா செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். நாம சொல்லலாமா? இந்த எலியா அந்த சிறியை பார்த்து சொல்லிருக்காரோ, இந்த தேசத்திலே மழை வரும் நாள் மட்டும் உன் வீட்டிலே மாவும் எண்ணெய் கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஸ்ரீ எலியா சொன்ன அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்தார். ஆமென். வார்த்தை, word, வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. எப்போது நாம் பலமுறை சொல்ற காரியம், பலமுறை நான் சொல்ற காரியம் வார்த்தை. வார்த்தைகளை நம்பிக்கை வைப்போமானால் இந்த வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றி சொல்லுங்கயா. ஆமென். ஆமென் சொல்லலாமா? என்ன செய்றாங்க, என்ன சொல்றாரு இந்த எலியா, இந்த தேசத்துல மழை வரும் நாட்கள், மழை வரப்போகுது. எப்போது? 3 ஆண்டு காலம் கழித்து மழை வரப்போகுது. அது வரைக்கும் உன் வீட்டிலே மாவும் எண்ணெய் குறைவதில்லை. யார் சொல்றா? கர்த்தர் சொல்கிறார். இந்த எலியா சொல்றார், நான் சொல்லவில்லை. யார் சொல்வது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றார். ஆமென். நாம சொல்லலாமா? இப்போது நான் சொல்ல, ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? உன்னை மாலாக்காமல் உன்னை கீழாக்குவார், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். உன் வாழ்க்கையில் என்னதான் கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனை வந்தார்கள், ஒரு குறையில்லாமல் இந்த 21ஆம் ஆண்டு நீங்க கர்த்தர் உங்களுக்கு அழைப்பார்.
ஆமென். அவன் சொல்லாமா? அவன் சொல்லாமா? அவன் சொன்ன உடனே சட்டென்று அந்த சிறிய வார்த்தை யார் சொல்வது? இஸ்ரவேலின் தேவன் சொல்றார். யார்? அவர் நேற்று இன்று என்று மாறாத அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. அவர் நலமாக வாழ்க்கை என்னதான் சொன்னாரோ அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னதை செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒருவேளை எலியா அவர் சொல்லிட்டு போறானால் அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் எலியா சொன்ன காரணம் என்ன? இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறானால் சொன்னதை செய்து முடிக்கிற வரை மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆமென். அவன் சொல்லலாம். அதனாலே மனிதர்கள் சொல்வதை நம்புவதை விட தேவன் சொல்வதை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவன் சொல்லலாமா? நாம என்ன சொல்றோம், நான் என்ன சொல்றோம், ஜெயம் என்ன சொல்றாங்க அனுபவிக்கல. ஆண்டவர் உன்னோடு என்ன சொல்றார்? வார்த்தை மூலமாக, வசனத்தின் மூலமாக என்ன சொல்றாரோ தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாய் மகளாய் பிறகு. ஆமென். அடுத்த வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். ஆமென். எலிசா சொன்னபடி அவள் செய்தார். தேவன் சொன்னபடி நாம் செய்வோமானா என்ன செய்வார்? உனக்கு சொன்னதை தேவன் செய்வார். வசனம் சொல்லுது அவளும் அவள் மகனும் அந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் செய்யறாங்க. அநேக நாள் சாப்பிட்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த நாள் நிலவரம் என்ன? அந்த நாள் நிலவரம் அவள் வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் காணப்பட்டது. அதுதான் கடைசி உணவு. அதுதான் அவள் வாழ்க்கையில கடைசி நாள் என்று நினைத்தார். ஆனால் கர்த்தர் அவளை கடைசி வரைக்கும் அவளை போஷித்தார். அல்லேலூயா. அவள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. எப்படி நடந்தது? அவள் தேவனுடைய வார்த்தைகளை நம்பிக்கை வைத்தார், விசுவாசம் வைத்தார். அல்லேலூயா. அவள் போய் எலிசா சொன்னபடி செய்தார். நாம் சொல்லும்போது தேவன் சொன்னபடி நாம் செய்தார். தேவன் சொன்னதெல்லாம் நாம் செய்தார். செய்வாரா? சும்மா செய்வாரா? அப்படி சொல்லிட்டாருங்க, இப்படி சொல்லிட்டாருங்க, அவங்க சொல்லிட்டாருங்க, அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? அதான் முக்கியமான ஒரு காரணம். தேவன் என்ன சொல்றார்? அதான் முக்கியமான காரியம். பாருங்க, இந்த எலியா சொல்லவில்லை. அவன் சொன்ன காரியம் என்ன? கோடிட்டு காட்டின காரியம் என்ன? ஹைலைட் பண்ண காரியம் என்ன? அவன் சொன்ன காரியம் இஸ்ரவேல் தேவனாக கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த இஸ்ரவேல் தேவனாக கர்த்தர் சொல்கிறார்னு சொன்ன அந்த வார்த்தையை அவள் கேட்டவுடனே அந்த சொன்னபடி எலிசா சொன்னபடி அவள் செய்தார். ஆமென். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ சொன்னதை செய்கிற மகனாய் விருப்பமானால் அப்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி காணலாம். அல்லேலூயா. அந்த நாள் அவள் வாழ்க்கையில முடிந்த நாள், அந்த நாள் தான் அவள் வாழ்க்கையில கடைசி நாள். அவள் பார்வையில சூழ்நிலை எல்லாம் முடிந்தது போல, அடைக்கப்பட்டது போல காணப்பட்டது. அவளுடைய அந்த நாளை ஒரு புதிய நாளை கர்த்தர் மாற்றினார். ஆமென். வேறது காலையிலே நீ வந்திருக்கிற ஒரு வாழ்க்கையில அந்த சிறிய போல என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, இப்பதான் உங்க வாழ்க்கையை முடிந்து போகுமா, என் வாழ்க்கையில நன்மை வருமா, வெற்றி வருமா, வருமானம் வருமா, ஆசீர்வாதம் வருமான்னு ஒருவேளை நாம் கூட விடை தெரியாமல் வந்திருப்போமானால் கடைசி நாள் நினைத்து அவள் வீட்டை விட்டு காலையிலே புறப்பட்டு போனார். ஆனால் கர்த்தர் அவளை கடைசி வரைக்கும் அவளை போஷித்தார். அந்த ஊரில் மழை வருகிற வரையில் என்ன பார்க்கிறோம்? அந்த வீட்டில் மட்டும் மாவும் எண்ணெய் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடுறாங்க, மற்றவர்கள் கொடுத்தாங்க. கொடுக்க 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 குறைவில்லாமல் அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவங்க சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால் இந்த காலையிலே நாம் தேவனுக்கு சொல்ல காரணம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை வசனத்தின் மூலமாக நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது நாம் வெற்றி நாம் காணலாம். நம்முடைய வாழ்க்கையில கடைசி நாள் என்று ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய கிருபினாலே தான் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய விடியலை தருகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய பலத்தை தருகிறார். இந்த காலையிலே நாம் எழுந்தோம், நடந்தோம், வந்தோம், ஆரம்பம் எல்லாம் வந்தோம். ஆண்டவர் ஒரு புதிய கிருபையை இந்த நாளிலே நமக்கு தருகிறார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்க முடியலாம். கர்த்தர்
கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைப்படியே தானியேலே மாவு செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைப்படியே, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, 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 வார்த்தையின்படியே உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தைப்படியாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பக்கத்துல, உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே, அந்த வார்த்தையின்படியே, அந்த வார்த்தையின்படியே இந்த வருஷம் முழுவதுமாய் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். என்னெல்லாம் தேவன் சொன்னாரோ அது நிறைவேறுவார். வசனமாக எழுதியிருக்கிறது, அது குறைந்து போகவில்லை. ஆமென், அல்லேலூயா. இதை குறைவில்லாமல் தான் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதம் கஷ்டத்தை போல, கடனை போல, பிரச்சனை போல காணப்பட்டார்களே, ஒருவேளை இதுதான் நம்ம வாழ்க்கையில போராட்டத்தில் காணப்பட்டார்கள, ஆண்டவர் ஒரு வாழ்க்கை என்னதான் சொன்னாரோ சொன்னதை தேவன் செய்ய முடியுமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.